ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அறுசுவை சமையல் சந்தியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இன்றைக்கி ரைஸ் யூஸ் பண்ணாமல் சம்பா கோதுமை ரவை வச்சு வெஜ் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம நார்மலாக பிரியாணி செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணுமோ அதே சேம் இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் சூடானதும் கீ 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஆயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம பிரியாணி ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ பிரியாணி ஸ்பைசஸ்லாம் பார்த்தோம்னா பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், மராட்டி முக்கு 1 ஆட் பண்ணிக்கலாம். கூடவே அன்னாச்சி பூ ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஜாவித்ரி பூ 1 ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணி இது எல்லாமே நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகட்டும். ஸோ லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீல வாக்கில் ஒரு 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணங்கிக்கலாம். ஸோ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வணங்கட்டும். இது கூடவே 3 பச்சை மிளகாயை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் நல்லா வணங்கட்டும். வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வணங்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணி அதுவும் நல்லா ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம வணக்கிக்க போகிறோம். ஸோ இஞ்சி பூண்டு விழுது அந்த ரா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா கொஞ்சமாக புதினா இலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணி நல்லா வணக்கிக்க போகிறோம். ஸோ சேம் எப்படி பிரியாணி செய்வோமோ அதே மாதிரி தான் செய்ய போகிறோம். இதில் ரைஸ்க்கு பதிலாக நம்ம ரவை ஆட் பண்ணி செய்ய போகிறோம். பட் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதில் நீங்கள் காய்கறிகளுக்கு பதிலாக மட்டன், சிக்கன் கூட ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ புதினா கொத்தமல்லி வணங்கிடுச்சு. இது கூடவே பொடியாக கட் பண்ண 2 தக்காளியை ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட பெரிய தக்காளியாக இருந்துச்சுன்னா 1 மட்டும் ஆட் பண்ணுங்கள் போதும். ஸோ தக்காளி வணங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வணக்கிக்க போகிறோம். தக்காளி நிறையா ஆட் பண்ண வேண்டாம். நிறையா நார்மலாகவே நம்ம பிரியாணிக்கு தக்காளி ரொம்ப அதிகமாக ஆட் பண்ண மாட்டோம். ஸோ இது ரவைங்கிறனால இன்னுமே கொஞ்சம் கம்மி பண்ணிக்க போகிறோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இது கூடவே நம்ம மசாலா தூள்லாம் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா நம்ம வணக்கிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட பச்சை பட்டாணி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஊற வச்சு கூட அதை பட்டாணியை ஆட் பண்ணிக்கலாம், காஞ்ச பட்டாணியை. இது கூடவே கேரட்டும் பீன்ஸு உங்களுக்கு என்னென்ன காய்கறிகள் விருப்பமோ அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா வணக்கிக்கலாம். எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வணக்கிக்கலாம். ஸோ இது நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ 1 கப் ரவைக்கு 3 கப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மொத்தமாக 2 கப் ரவை நான் எடுத்திருக்கேன். அதுக்கு 6 கப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் திரும்பவும் உப்பு செக் பண்ணிவிட்டு பத்தலைனா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம சம்பா கோதுமை ரவையை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம விசில் போட்டுடலாம். ஸோ 2 விசில் வந்தால் போதும்.
ஸோ இப்போ நம்ம வெயிட் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ சூப்பராக சம்பா கோதுமை ரவையில் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணி டேஸ்ட்டில் அப்படியே இருக்கும். இது கூடவே நீங்கள் சிக்கன் மட்டன் கூட சேர்த்து பிரியாணி பண்ணி பாருங்கள், அதுவும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.